இந்த டேட்டாவை ரெகுலரைஸ் பண்ணா ஒருவேளை மேபி இட் வில் பி அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ரிஃபர்மேஷன் ஆஃப் தேர் எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் லைஃப். ஏன்னா யார் எங்க என்ன எதுவுமே தெரியாது, நமக்கு ஒரு டேட்டாவே கிடையாது. இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரி எதனா ஐடியா இருக்கா இந்த நியர் ஃபியூச்சர்? பெரும்பாலான துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே மது அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இது அவங்களுடைய குடும்பத்தை பாதிக்குது, அந்த சமுதாயத்தையே பாதிக்குது. ஏன்னா இது எஸ்சி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதியே மிகவும் மோசமான பகுதியாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மது அடிமை. இதை போக்குறதுக்கு தூய்மை பணியாளர் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு? அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல, பிற சமூகங்களும் கலந்துக்கும் வகையில் இடஒதுக்கீடு ஏன் கரார் பண்ண? குப்பை வாங்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா SWMS வரவங்க குப்பை எடுக்கிறாங்க, வாங்கிட்டு போறாங்க, வசூல் பண்றாங்க. இந்த டிச் எடுக்கக்கூடிய வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அங்க பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க. இதுல பர்மனன்ட் ஒர்க்கர்ஸோடைய விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடியவர்கள் காலையில் கையெழுத்து போட்டுவிட்டு அரசு அதிகாரிகளுடைய வீடுகளுக்கு வேலைக்காக செல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய ஆணையம் அரசு சார் நிறுவனங்கள் இல்லைன்னா நகராட்சி இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இவங்களை சுற்றி சுற்றி இயங்குற மாதிரி படுது எனக்கு. தனியார் துறையிலையும் நிறைய நிறுவனங்களில் கான்ட்ராக்ட் இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, தூய்மை தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கண்டிஷன்லாம் அது அவங்களுடைய சுற்றுப்புற சூழல், அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய சம்பளம், விகிதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட இது டீல் பண்ணுறது. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னொன்று தனியார் நிறுவனங்களில் இந்த தூய்மை பணியாளர்களை ரொம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இது அரசை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னாக்கா நான் பணிபுரிந்த கம்பெனியில் தூய்மை பணியாளர்களுக்கு அது 20-30 பேர் இருந்திருப்பாங்க பர் ஷிஃப்ட். அவங்களுக்கு வெளியில் கிடைக்கிறத விட நிறைய வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. இது ஒரு 15-20 வருஷம் 18 வருஷம் முன்னாடி கதை. அவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சண்டை போட்டு 8000 ரூபாய் வாங்கி கொடுக்க முடிஞ்சிட்டேன் மாசத்துக்கு. பெரிய அமௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ண முடியுது. அப்போ தனியார் நிறுவனங்கள் இந்த தூய்மை பணியாளர்களை கான்ட்ராக்ட் லேபரர்ஸா இருந்தாலுமே கூட அவங்க நல்லபடியா கவனிச்சுக்க முடியுதுன்னு எனக்கு படுது. ஓகே, அப்போ அந்த பட்சத்தை அது சரியா இருக்கும் பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதுங்கிறது அரசுக்கு ஆணையத்துக்கு ஏதாவது இருக்குமா? பரிந்துரைகள், பெஸ்ட் பிராக்டிசஸ் இந்த மாதிரி. ஏன்னாக்க ஈஸி டச் பாயிண்ட் இருக்குது. ஏன்னாக்கா ஒரு இடத்துல இடம் சரியில்லைனாக்கா துப்புரவு பண்ண முடியுது, அவங்களுக்கு எஃபெக்ட் தெரியுது. பைசா சைக்கிள்ங்கிறது குவிக்கா முடிஞ்சிடுது. சின்ன கான்ட்ராக்ட் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அரசுல லேயரா கான்ட்ராக்ட் நிறைய ஊழலுக்கு நிறைய சான்ஸ் ஆகுது இல்லையா, நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இந்த கான்டெக்ட்ல தனியார் துறை கிட்ட இருந்து இந்த அரசு ஆணையம், அரசு இந்த விதிமுறைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதுங்களா? இல்ல, தனியார் நிறுவனங்கள் சரியா செய்யறாங்க. கான்ட்ராக்டர்ஸ் 100% நான் சொல்லுவேன், அவங்க எல்லாருமே ஊழல்வாதிகள் தான். அவங்க கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுடைய பணியாளர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்றது அவங்க தான் ஃபர்ஸ்ட். நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது. நான் 3 வருஷம் அனுபவம்னா பார்த்துங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு PSU கம்பெனி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. அங்கே நான் ஒரு ஆய்வு பண்ணேன் நான். நாங்கள் எங்கே வேணால் போய் ஆய்வு பண்ண முடியும், எந்த இடத்துக்கு வேணால் போய் ஆய்வு பண்ண முடியும். அப்படி நான் ஒரு PSU கம்பெனியில் போய் பண்ணும்பொழுது அவங்ககிட்ட சேலரி இது கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது 38,500 ரூபாய் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிமம் வேஜஸ் எவ்வளோன்னு சொன்னால் 780 ரூபா. இன்னைக்கு 780 ரூபா ஒரு நாளைக்கு. அது இல்லாமல் அந்த PSU கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போயிட்டு வர சார்ஜ், பஸ் சார்ஜ், இது மாதிரிலாம் ஒரு கம்பெனி தராங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 38,500 ரூபாய் அவங்களுக்கு தராங்க அவங்களுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு பர்மனெண்ட் ஒர்க்கருக்கு ஈக்குவலாக இந்த ஒரு PSU கம்பெனியாவது தருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெவ்யூ மீட்லாம் முடிச்சுட்டு, அப்போ ரெவ்யூ மீட்லாம் கேட்கும்போது அவங்களும் இவ்வளோ தான் சார் வருது அப்படின்னு சொன்னாங்க அவங்க.
ஸோ அப்போ நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்களுடைய சேலரி வந்து கிரெடிட் ஆகும்போது மெசேஜ் வரும் பேங்க்ல இருந்து. ஸோ அந்த மெசேஜ் வந்திருக்கா, பிஎஃப் மெசேஜ் வந்திருக்கா, அதுக்கப்புறம் நான் அங்கேயே வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணுவேன் பிஎஃப் அமௌண்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட்காரன் போட்டிருக்கானா இல்லையா. இதெல்லாம் நான் செக் பண்ணும்போது அந்த கம்பெனியில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. முடிஞ்சு நான் கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டேன் நான் சென்னையில் வந்து. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் என்னை பார்க்க வந்தாங்க பின்னாடியே. அந்த அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து 38,500 வாங்கலை, 12,000 ரூபாய் தான் வாங்குறோம். நாங்கள் எங்கள் சேலரி வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும், எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் ஏடிஎம் கார்டில் அவங்களே ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் எடுத்துட்டு 12,000 ரூபாய் தான் சார் எங்ககிட்ட மிஞ்சுவாங்க. கிட்ட 12,000 ரூபாய் வந்துட்டு பிஎஃப் போடுறாங்க இல்லையா, அதுவும் அக்கௌண்ட்ல வந்துருச்சு இல்லையா, அந்த அமௌண்ட்டை கேஷாக கொடுத்துடணும். ஆக்சுவலி அதுக்கு அந்த கான்ட்ராக்ட்காரர் வந்து கொடுக்கணும் அந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் 13%, அதையே இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அது உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் போகும். அது எந்த கான்ட்ராக்ட்காருமே சார், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் எந்த கான்ட்ராக்ட்காருமே வந்து முழு சம்பளத்தை இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துருக்காங்களன்னா இல்லவே இல்லை. ஏன் கொடுக்க மாட்டாங்க? நான் அதுக்கு ஒரு காரணம் இருக்காது. ஒரு கான்ட்ராக்ட்கார் வந்து ஜெம்மில் வந்து ஜெம் போர்ட்டில் தான் வந்து அப்ளை பண்ணோம், கான்ட்ராக்ட் எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு லாபம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெர்சன்டேஜ் தெரியுமா? முன்னாடி இப்பயாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா, யாரு 0% தராங்களோ அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட். 0%ல யாராவது கான்ட்ராக்ட் எடுப்பாங்களா? அவன் அப்புறம் அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட்காரனுக்கு என்ன லாபம்? இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட்காரனுக்கு வந்து லாபம் இல்லைன்னு சொன்னா அவன் சேலரியில தான் கையை வைப்பான். தூய்மை பணியாளர் சேலரியில தான் கையை வைப்பான் இல்லையா? நீங்கள் வந்து அதில் எனக்கு 5% கொடுங்க, 10% கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் அதில் கை வைப்பான். அப்போ நீங்களே வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 3.75 to 7.5 வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்லாப் வச்சுட்டாங்க. அவங்க இதுக்குள்ள யார் கம்மியாக தராங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, 3.75 யார் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தந்துடுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து 780 ரூபாய்க்கு ஒரு இது பண்ணுறாருன்னா, ஓவராலாக வந்து ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 3.85% வந்து அவனுக்கு வந்து லாபமாக போகும். இந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஒழுங்காக வேலை செய்வான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எந்த கான்ட்ராக்டால செய்ய முடியும் சொல்லுங்க? அவன் ஆபீஸ் நடத்தணும், அவன் ஜிஎஸ்டி கட்டணும், அவனுக்கு செலவு அதிகமா இருக்கு. எந்த கான்ட்ராக்ட்காரன் வந்து நீங்க சேலரியில கையை வைக்காம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற அந்த ஆக்ட் பிரகாரம் காசு அவங்க கிட்ட இருந்து வாங்காம தொழிலை நடத்தவே முடியாது அவங்க கான்ட்ராக்ட்காரங்க. இல்லைன்னா கான்ட்ராக்ட்காரங்களுக்கு கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்க 10%, 15% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணா கூட இந்த முதலாளிக்குன்னு சில குணங்கள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து எல்லாரையும் சொல்ல மாட்டோம், பல பேர் வந்து அதில் வந்து ஊழல் பண்ண தான் பார்க்குறாங்க. இது அதான் சார், நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம பேச முடியும். சேலரி விஷயத்துலலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் மாதம் 3,000 ரூபாய் வாங்குற ஆள்லாம் இருக்காங்க கான்ட்ராக்டில், மாதம் 3,000 ரூபாய்லாம். நீங்கள் என்னோட இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர் இருப்பார், கமிஷனர் இருப்பார், எஸ்பி இருப்பார், எல்லாமே இருப்பாங்க, சம்மந்தப்பட்ட தொழிலாளி இருப்பாங்க. கான்ட்ராக்ட்காரில் நான் வெளில அனுப்பிச்சிடுவேன் எப்பயுமே நான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பிரச்சனை சொல்லவே மாட்டாங்க சார், சொல்லவே மாட்டாங்க. நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்பேன் நான். அப்புறம் மொபைல் வாங்கி செக் பண்ணுவேன் நான். அவங்க மொபைல் எத்தனை வரலன்னு சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனை இருக்கும் அதில். அதெல்லாம் நாங்கள் ஓவராலாக ஆய்வு பண்ணி பிரச்சனை 100% இருக்கும். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்காரனை கூப்பிட்டு நான் மிரட்டுவேன் நான். அப்படி செஞ்சும் வந்து இன்னும் கூட நம்மளால வந்து இந்த மினிமம் வேஜஸை வந்து பர்மனன்ட் பண்ண முடியல, சரியான சேலரி கொடுக்க முடியல நம்மளால.
அதான் சொல்றேன், இது ஒரு சொசைட்டி மாதிரி தூய்மை பணியாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியா உருவாக்கி அவங்க கிட்ட அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும் சொல்ல வரேன் நான். ஸோ அப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% அதில் வந்து பிரச்சனை சால்வ் ஆகும். அதில் அதுலேயும் யூனியன்லாம் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நடக்கிற அட்ராசிட்டி அதில் வந்து 50% இந்த யூனியனால தான் நடக்குது. அதில் 8 மணி நேரம் இல்லை. ஆக்சுவலி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, கான்ட்ராக்ட்காரங்கிட்ட தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டன் குப்பை எடுக்கணும், நீங்கள் எவ்வளோ பேர் வேணா வச்சிங்க, எவ்வளோ பேர் வேணா இது பண்ணீங்க, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற இந்த குப்பையை வந்து, இல்லை இவ்வளோ தெருவில் இருக்கிற குப்பையை இவ்வளோ டன் எடுக்கணும் அப்படின்னு டன் கணக்கு தான் உங்களுக்கு பணம் தராங்க. உங்களுக்கு ஆட்கள் கணக்கு தரல. அவங்க தூய்மை பணி எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படி தரமாட்டாங்க, டன் கணக்கில் தராங்க அவங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆமாம், 150 பேர் இவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுதான் ஒர்க் லோட் அதிகமாக பண்ணுறாங்களா, நாங்கள் வந்து அது வந்து ஒரு இது பண்ணோம், நாங்கள் ரெக்கமெண்டேஷன் ஒன்று கொடுத்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் கார்பரேஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாளைக்கு 16 டன்னு தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்லாப் வச்சுட்டாங்க அவங்க. அதுக்கு மேலெல்லாம் எடுத்தால் கூட பணம் தர மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி எடுத்தாங்க 16 டன்னு. இந்த 16 டன்னு எடுக்கிறாங்க இல்லையா, எங்கே இதில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா, அது வந்து 100 பேர் இருந்தால் தான் 16 டன்னு எடுக்க முடியும்னு வச்சிங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, 50 பேர் தான் வேலைக்கு இருப்பாங்க, மீதி 50 பேர் வந்து பேர் மட்டும்தான் இருக்க, ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் 100 பேருக்கான சேலரி அவங்க கொடுக்கணும் அவங்க. ஸோ இந்த டன்னுக்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஒரு டன்னுக்கு இவ்வளோ கேட்கணும், கொட்டேஷன் கொடுக்குறாங்களே, அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருக்கிற ரேட்டு, மினிமம் வேஜஸ்ஸு, பிஎஃப், இஎஸ்ஐ, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, ஷூ, மாஸ்க்கு, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த டன்னுக்கான அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கான்ட்ராக்ட்காரங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டன் எடுக்கணும், 100 பேர் வேணும் அப்படின்னு சொன்னால், 16 டன் எடுக்கணும், 100 பேர் வேணும்னு சொன்னால், இவங்க 50 பேர் தான் வேலையில் சேர்ப்பாங்க, 50 பேர் இது பண்ணாங்க. அதனால தான் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவங்க ஓட்டியும் தரமாட்டாங்க, அவங்க ஓவர் டைமே செய்ய வைப்பாங்க, ஆனால் தரமாட்டாங்க இவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வேலை தான் செய்யணும் அப்படிலாம் ஒரு வரைமுறை இல்லாமல் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அவங்க இல்லை, கம்ப்ளைண்ட் வந்து அங்கே இருக்கிற கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா கமிஷனுக்கு பண்ணலாம். நீங்கள் கமிஷன் பண்ணால் அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஆதாரப்பூர்வமாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம், இப்போ நான் மார்ச்சோட முடிஞ்சிச்சு. 3 வருஷம் தான் ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு பொறுப்பு. அதனால் இப்போ நான் இல்லை, இன்னொரு ஆள் போடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து NCSK அப்படி போட்டாலுமே அந்த வெப்சைட் வந்துடும். அதில் போனாலுமே வந்து கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு இது தனி காலம் இருக்குது, அதுலேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே கூப்பிட்டு விசாரிப்பாங்க அவங்க. நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தினமணிக்கு நீங்கள் பேட்டி அளிச்சீங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கடைசியாக அதில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, மாநில தூய்மை பணியாளர் ஆணையம் அமைப்பதற்காக தமிழகம் முழுவதும் கோரிக்கை விடுத்து போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சந்திச்சீங்களா? கோரிக்கை கொடுத்தீங்களா? சொன்னேன், ஏற்கனவே புரோஹித் சார்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் ஆர்.என். ரவி சார்கிட்ட பார்த்தும் கொடுத்தேன். சீஃப் மினிஸ்டரை நான் வந்து பீட் பண்ணுறதுக்காக, ஏன்னா 21 நான் வரும்போது அப்போ தான் எலெக்ஷன் கரெக்டாக வந்தது. மே மாதம் வந்தது, நான் பிப்ரவரியில் அப்பாயின்மெண்ட் ஆனேன். அதனால் ADMK கிட்ட என்னால் கேட்க முடியல. DMKல 3 லெட்டர் அனுப்பிச்சேன் நான் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்காக. தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து என்னோட பேட்டியில் நான் ரொம்ப விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை. ஏன்னா அவ்வளோ அட்ராசிட்டி இங்கே நடக்குது இங்கே. அதனால் வந்து எனக்கான இதுவை கூட அவங்க நிறைய எனக்கு பிரச்சனைலாம் ஏற்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு வந்து ரூம் கொடுக்குறதுல பிரச்சனை பண்ணுவாங்க, கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குறதுல பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேரை சொல்லி எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். இந்த கான்ட்ராக்டை வந்து நிறுத்தணும், சொசைட்டி ஆரம்பிக்கணும், இதெல்லாம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் லெட்டரில் நான் அனுப்பிச்சிருக்கேன். இது அவங்களுக்கு ஒன்றுத்துக்கும் இது வரைக்கும் பதிலாம் வந்ததில்லை. ஏன் பதில் வரலன்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இல்லை. இது SC கமிஷனுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அது
அதனால் லெட்டர் அனுப்பிச்சானா அவங்க பதில் அனுப்பணும். இது வந்து அனுப்பணும்னு தேவையில்லை இது. பட் ஆனால் இருந்தாலும் நான் வந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு 2-3 மீட்டிங் நடத்தியிருக்கேன். நான் முன்னாடி இருந்த சீஃப் செக்ரட்டரி கூட ஒரு மீட்டிங் நடத்தினேன். இப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் இருக்கார், அவர்கிட்ட ஒரு மீட்டிங்லாம் நடத்தினேன். எல்லா ஆஃபீஸரும் தமிழ்நாடு முழுக்க இருக்க வர வச்சு ஆஃபீஸ்லாம் நடத்தியிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் சில வேலைகள் நடந்திருக்கு. ஆஃபீஸ் லெவலில் மிரட்டி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். பெருசாக நம்மளால் சாதிக்க முடியல இதில், அவ்வளோதான். அது காரணம் வந்து இந்த கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இல்லாதது ஒரு மெயின் காரணம். நன்றிகள். மா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகங்களை பற்றி நீங்கள் பட்டியலிடுறேன், கொஞ்சம் கவனத்தில் கொண்டுக்குங்க. MC ராஜா, வைக்கம் போராட்டத்தில் பிராமணர்கள், தேவதாசி ஒழிப்பு சட்டம், அரசியல் ஆன்மீக எம்ஜிஆர், நீதி கட்சி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடியதா, ஈவே ராமசாமியின் மறுபக்கம், மறைக்கப்பட்ட ஈவேரா, புரட்சியாளர் அம்பேத்கர், மதம் மாறியது ஏன். இந்த புத்தகங்கள்லாம் வந்து நம்ம சிறப்பு விருந்தினர் மா வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார். இந்த புத்தகங்கள் எல்லாமே சுவாசம் பதிப்பகத்துல உங்களுக்கு கிடைக்கும். அவசியம் எல்லாம் வந்து இந்த புத்தகங்களை வந்து வாங்கி வாசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த களத்தின் நிலவரம், அரசியல் நிலவரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் வந்து இந்த புத்தகங்கள் வாயிலாக நமக்கு தெரிய வரும். ஆனால் அவசியம் இந்த புத்தகங்களை வந்து எல்லாரும் வாங்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இந்த நேரத்துல நன்றியுரை வழங்குமாறு பக்தவச்சலம் ஜி அவர்கள் என்போடு அழைக்கிறேன். நிறைய கோபம், நிறைய வருத்தம், நிறைய கவலை, சில நல்ல காரியங்கள் செய்தனால கொஞ்சம் மகிழ்ச்சி, எல்லாம் கலந்த கலவையாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஒரு ஆணையர் அவருக்கு உள்ள அதிகாரத்தை வைத்து சில செயல்களை நிகழ்த்த முடியவில்லை என்று நினைக்கும் பொழுது வருத்தம், கோபம் அனைத்தும் பொங்கி வருகின்றது. ஆக ஒரு ஆணையர் அளவிலே அவர் நினைத்ததை செய்ய முடியவில்லை. சாதாரண குடிமகனாக நம்மால் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு ஆதங்கமும் ஏற்படுகின்றது. ஊழல், நேர்மையின்மை இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அதே தூய்மை பணியாளர் சந்திக்கும் இன்னொரு சிக்கல் என்னன்னா, சமூகத்தில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு நாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல செய்ய முடியும் தானே? சத்தமே இல்லை. செய்ய முடியணும். அதுக்கு நாம் வந்து உதாரணமாக இருக்கணும். அது ஒரு போன வருஷம் எங்கள் குடியிருப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். இது பெருமைக்காக சொல்லக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பில்லை. அதே பெருமை உங்களையும் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கள் பகுதியில் குப்பை சேகரிக்கின்ற பணியாளர் ஒரு அம்மா எல்லாரும் குப்பை வண்டி வருதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் அந்த குடியிருப்புக்கு தலைவராக இருக்கிறதுனால அப்படி சொல்லாதீங்க, லட்சுமி அக்கா வராங்கன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன். குழந்தைங்க கேட்குறாங்க, பெரியவங்க வந்து சிலர் கேட்குறதில்ல. அது அந்த கொஞ்சம் பழக்கம் மெதுவாக தான் மாறும். நம்ம புரட்சிகரமாக நாளைக்கே மாறணும் எதிர்பார்க்க முடியாது. மெதுவாக மாறிட்டு இருக்குது. அந்த அம்மா தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு அழைக்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மா கேட்டுக்கு வெளியிலே இருந்து பத்திரிகை நீட்டினாங்க. நான் வந்து நம்ம ஒரு உறவினர் வந்தால் எப்படி வரவேற்போமோ அது மாதிரி அவங்க தம்பதிகளாக வந்திருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வர வச்சு போய் இருக்கையில் அமர வச்சு தண்ணி கொடுத்து அவங்க ரொம்ப கூச்சப்பட்டு தான் உட்கார்ந்தாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் நாம் மாற்றுறதுக்கு நாம் தான் முன்னெடுக்கணும். அந்த மாதிரி அவங்க பத்திரிகை வாங்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்தேன். அவங்க சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றதுக்கு தயங்கினாங்க. நானாக போய் டைனிங் ஹாலில் உட்காந்து சாட் போட்டு வந்தேன். அவங்க ரொம்ப மகிழ்வாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு நம்மளை விட தான் செய்ய முடியும். அதை செய்யும் பொழுது தான் இந்த சமூகத்தில் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். ரொம்ப மகிழ்வாக இருந்தாங்க அவங்க. இன்றைக்கி எங்கள் குடியிருப்பில் நான் எதிர்பார்க்குற அளவு இல்லாட்டியும் கூட அந்த குப்பை வண்டின்னு யாருமே சொல்கிறதில்லை. அந்த அக்கா பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி நாம் ஒரு சமூகத்தில் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம தன்முனைப்பாக இருக்கணும். அது உடனடியாக வராட்டியும் பரவாயில்ல,
மெதுவாக வர்றதுக்கு நாம் முயற்சி செய்யலாம். சிறப்பான உரை. நான் எதிர்பார்த்த அளவு ஒரு பொதுமக்கள், நான் எதிர்பார்த்தது வந்து துப்புரவு பணியாளர்லாம் கூட்டிகிட்டு வந்து நடத்துவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இந்த முறை இல்லை. ஆனாலும் அவர் நிறையா மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. பேசியிருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் சில வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போது பாதுகாப்பு கவசம் சாதாரணமாக கையுறை போட்டு குப்பை எடுங்கன்னா கூட அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம வந்து அதிகாரிகள் வந்து அதை கட்டாயப்படுத்தி அனுப்பணும். அந்த மாதிரி அதிகாரிகள் இல்லை. சிறப்பான ஏற்பாடு, நல்ல நிகழ்ச்சி. இந்த ஒரு சூழல் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு யோசித்த, இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்புரையாற்றிய மா வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றி. வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.